வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். தனியார் மென்பொருள் நிறுவனம் சார்பாக பெண்களுக்கு ரூபாய் 32 லட்சம் மதிப்புள்ள தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது. தனியார் மென்பொருள் நிறுவனமான டெமினோஸ் CSR முயற்சியின் கீழ் சென்னை வியாசார்பாடி அருகே அமைந்துள்ள இந்த அதிநவீன தையல் பிரிவில் வணிக ரீதியான உற்பத்திக்காக வடிவமைக்கப்பட்ட 16 மேம்பட்ட மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது. ஆதரவற்ற பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் சென்னையில் புதிய தையல் பிரிவை டெமினோஸ் அமைத்துள்ளது. இந்த முயற்சி பெண்களுக்கு மதிப்புமிக்க திறன்களை வழங்கி நிலையான வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் மொத்த செலவு 32 லட்சம் ஆகும். முயற்சி முடித்தவுடன் பயனாளிகள் சந்திக்கைக்கு தயாராக இருப்பதை உறுதி செய்யும் பயனுள்ள காற்றல் மற்றும் திறன் மேம்பாட்டை அளித்தாக்கும் வகையில் டெமினோஸ் சான்றிதழ்பட்ட பயிற்சியாளரை நியமித்துள்ளது. அவர் ஆரம்பகட்ட 16 ஆதரவற்ற பெண்களுக்கு விரிவான பயிற்சி அளிப்பார். இப்பெண்கள் எதிர்கொள்ளும் நீதி சவால்களை உணர்ந்து டெமினோஸ் ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் உதவித்தொகை வழங்குகிறது. இது அவர்களின் பயண செலவுகளை ஈடுகட்டவும் பயிற்சி காலம் முழுவதும் கூடுதல் ஊக்கத்தை அளிக்கவும் உதவும். புதிதாக நிறுவப்பட்ட இந்த பிரிவு பாதுகாப்பான மற்றும் சாதகமான காற்றல் சூழலுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. இது மேம்பட்ட பாதுகாப்பிற்காக CCTV கேமராக்கள் மற்றும் நிலையான வருகையை உறுதி செய்து முன்னேற்றத்தை கண்காணிக்க பயோமெட்ரிக் வருகை பதிவு அமைப்பு ஆகியவற்றை கொண்டுள்ளது. இந்த தையல் பயிற்சி பிரிவின் தொடக்க விழாவில் பேசிய டெமினோஸின் பிராந்திய தலைவர் கணேசன் ஸ்ரீராமன், சமூகத்தில் அர்த்தமுள்ள தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நிறுவனத்தின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார். மேலும் பயனாளிகளுக்கு வணிக வாய்ப்புகளை பெற்று தருவதற்கான எதிர்கால திட்டங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார். சென்னை மாநகராட்சியின் மஞ்சப்பை முயற்சி மஞ்சள் பைகள் தைப்பது போன்ற சிறிய அளவிலான ஆர்டர்களை இந்த திறமையான பெண்களுக்கு வழங்குவதற்கான வழிகளை நாங்கள் தீவிரமாக ஆராய்ந்து வருகிறோம். இது அவர்கள் புதிதாக பெற்ற திறன்களை பயன்படுத்தவும் நிலையான வருமானத்தை உருவாக்கவும் உதவும் என்று கூறினார். ஆரம்பிக்கலாங்களா? சரி. என் பேர் ஸ்ரீராமன். நான் டெமினோஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடில் டைரக்டராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு நல்ல நாள். இன்றைக்கி வியாசர்பாடியில் ஒரு 16 தையல் மிஷின் நாங்கள் ஒரு யூனிட்டாக டெடிகேட் பண்ணுறோம். இது எங்களோட கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக இதை டெடிகேட் பண்ணுறோம். டெமினோஸ் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக சென்னையில் இருக்கிற நிறுவனம். நாங்கள் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் விமன் எம்பவர்மெண்ட், ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி, இந்த 3 ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். விமன் எம்பவர்மெண்ட்டில் நிறையா ஸ்கூல்ஸில் ரெஸ்ட் ரூம் கட்டித்தரது இந்த மாதிரி, அப்புறம் சிங்கிள் விமனுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கி தரது, இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். பெங்களூரில் தையல் மெஷின் கொடுத்தோம். ஆனால் முதல் முறையாக சென்னையில் ஒரு தையல் மெஷின் யூனிட்டே பண்ணித்தரோம். ஸோ இன்றைக்கி இதனால் பயனடைகிற 16 பெண்களுக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள். நாங்கள் இதோடு நிற்க போகிறதில்ல. ஒரு 3 மாதத்துக்கு ட்ரைனிங், அந்த 3 மாதத்துக்கு ஸ்டைபெண்ட், இதை ட்ரைனிங் தர்ற ஆசிரியருக்கு ஸ்டைபெண்ட். பட் முக்கியமாக வணக்கத்திற்குரிய சென்னை மேயர் பிரியா மற்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இவங்க பண்ணுற மஞ்சப்பை திட்டத்துக்கு இங்கேருந்து மஞ்சப்பை சப்ளை பண்ணுற வேலையையும் நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ இந்த யூனிட்லேருந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி அளித்து
மஞ்சப்பை தயார் பண்ணி நாங்களே சப்ளை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இது எங்களோட ரொம்ப என்ன சொல்கிறது விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். எஸ்பெஷலி விமென்ஸ் எம்பவர்மெண்ட். இதனால் பயனடைகிற 16 பெண்களுக்கும், இதனால் பயனடைய போகிற இன்னும் பல பெண்களுக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி. சார், இந்த 16 தையல் மிஷின் நீங்கள் வந்து எப்போ கொடுத்துருக்கீங்க? எதன் அடிப்படையில் அந்த பெண்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? ஸோ இந்த தேர்ந்தெடுக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி யூனிட் இருக்குது. இந்த யூனிட் எப்படின்னாக்க ஒவ்வொரு முறையும் ஒரு 200 பேரை சூஸ் பண்ணி அவங்கள இன்டர்வியூ பண்ணி அதில் யார் ரொம்ப தகுதியானவங்கிற பார்த்து அவங்கள சூஸ் பண்ணி எடுக்கிறோம். சில க்ரைட்டீரியா வச்சுருக்கோம், அவங்களுடைய சூழ்நிலை இதெல்லாம் பார்த்து. சரிங்களா? இது பண்ணுறோம். உட்கார சொல்கிறேன் அப்படின்னு பண்ணுறோம். கிடியன் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் 2 லட்சம் கட்டணும், இல்லாட்டி பார்ட்டிசிபேட் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு நாங்கள் ஒரு 5லேருந்து 10 பள்ளிகள் பார்க்குறோம். அதில் எது எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருக்குது, எதுக்கு நெசசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத பார்த்து தான் நாங்கள் கொடுக்குறோம். அப்படி தாங்க நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் மேல் படிப்புக்கு வேறு மாதிரி உதவுறோம் சார். ஏன்னா இந்த முதலிடம் 2வது இடம்ல வர்றவங்க வசதியான குடும்பத்துலேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பண்ணுறதை விட நாங்கள் வந்து ரொம்ப ஏழ்மை குடும்பத்தில் இருக்கிறவங்க, குறிப்பாக சிங்கிள் மதர், இப்படி இருக்கிறவங்கள தான் பண்ணுறோம். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 50 குழந்தைங்களுக்கு நான் வந்து டெமனாஸில் கடந்த 10 வருஷமாகவே கிட்டத்தட்ட ஒரு 50 குழந்தைங்களுக்கு ஃபுல் படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம் வருஷத்துக்கு. ஸோ கிடியன் தான் அதையும் பண்ணுறாரு. அது வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷனோடு சேர்த்து பண்ணுறோம். ஸோ அது நாங்கள் பண்ணும்போது நாங்கள் ஃபுல் லைஃபே பார்க்குறோம். அதாவது அதில் படித்த நிறையா பேர் இன்றைக்கி காலேஜ் முடித்து வேலைக்கு போய் இந்த மாதிரி எல்லாமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். முதலிடம் 2வது இடம்ங்கிறத தாண்டி இந்த மாதிரி யாருக்கு நிஜமாகவே தேவையோ அவங்களுக்கு பண்ணுறது தான் கரெக்டுன்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். வடச்சென்னை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வியாசாப்பாடின்றது வந்து பின்தங்கிய நிலைமையில் இருக்கிற ஒரு இதுவாக தான் பார்க்கப்படுது. இந்த டெம்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தையல் பள்ளியில் மட்டுமே முயற்சி பண்ணிங்கன்னா வேறு வகையான தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் உருவாக்கி நாங்கள் வந்து வட சென்னையில் நிறையா விஷயம் பண்ணுறோம். இங்கே வந்து குமரன் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது எண்ணூரில். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளும் ஸ்பெஷல் சைல்ட்ஸும். சரிங்களா? மன வளர்ச்சி குன்றியனுங்கிறத விட அவங்க வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுங்கிறது தான் சரியான வார்த்தை. அவங்களுக்காக கிடியன் போய் பார்த்து அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கூலையே ரீபில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அங்கே நிறையா வேலை நாங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி எங்கெல்லாம் நீட் இருக்கும், நாங்கள் வட சென்னைன்னு மட்டும் பார்க்குறதில்ல. வியாசப்பாடிங்கிறது இன்றைக்கி நாங்கள் ஒரு இடமா பார்த்து பண்ணித்தரோம். பட் இந்த லொக்கேஷனுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது. எந்த இடத்துல ரொம்ப தேவை இருக்கோ அந்த இடம் பார்த்து. அதனால தான் சொன்னேன், நாங்கள் திருப்பத்தூர் கொரட்டியில் பண்ணியிருக்கோம், மயிலாடுதுறையில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களில் நாங்கள் போய் பண்ணுறோம் சார். ஒரு இடம்ங்கிறத லொக்கேட் பண்ணி நாங்கள் பண்ணுறது கிடையாது. நன்றி. தேங்க்யூங்க. என் பேர் சுமித்ரா. நான் வியாசார்பேட்டில் தான் இருக்கேன். நான் கஷ்டப்படுற ஃபேமிலியில் தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டுறாங்க. எனக்கு இந்த டைலரிங் வந்ததுனால கொஞ்சம் இது கற்றுக்கிறதுனாலையும் என் பசங்க படித்தா நான் அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகுன்றதுனாலையும் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வருது. ஏன்னா இவ்வளோ கஷ்டத்துலேயே வந்து ஒருத்தரோட வருமானம் இந்த காலத்தில் பத்த மாட்டேங்குது சுத்தமாக. இருந்தாலும் சரி, நம்மளும் கற்றுட்டா மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும், நம்ம கற்றுட்டாலும் அடுத்தவங்களுக்கும் யூஸ் ஆகும், இது நம்மளுக்கும் யூஸ் ஆகும். அதனால தான் மெயினாக நாங்கள் கற்றுக்க வந்ததே. என் பசங்களுக்கும் நாளைக்கு இது யூஸ் ஆகும், அம்மாவும் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறது. சார், டைலரிங்கிறது நார்மலாக எங்களோட யூஸுக்காகவும் இதுவாகும்ல சார். மற்ற இதில் பொறுத்தவரையும் டைலரிங்கிறது நம்மளோட ட்ரெஸ்ஸும் தைச்சிக்கலாம், மற்றவங்களுக்கு தைக்கிறதும் நம்மளுக்கு நல்லது தான். வெளியிலையும் போகாத வீட்டில் இருந்தும் வீட்டில் ஃபேமிலியும் பார்த்துட்டு நம்மளோட வேலையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக தான் மெயினாக நாங்கள் அதை தேர்ந்தெடுத்தது. இங்கே வந்து நான் ஏற்கனவே இதில் இங்கே ஆஃபீஸில் எனக்கு குழுவில் இருந்திருக்கேன், நான் மகளிர் குழுவில். அதனால் எனக்கு அது சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நடக்குது, உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு பின்னாடி இதுக்காக எதனா ஆர்டர் கிடைக்குமா, அந்த கற்றுட்டா அப்படியே வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, எதனா ஆர்டர் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருந்தோம். நீங்கள் செலெக்ஷன் நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு, அப்படி இன்டர்வியூ வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்டர்வியூ வச்சு எங்களுக்கு அட்டன் பண்ணி நீங்கள் செலெக்ஷன் சொல்லிட்டு சொன்னாங்க சார்.